கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே உங்களை நான் மீண்டும் சந்திக்கும்படி கர்த்தர் எனக்கு நல்லதொரு தயவை காட்டியிருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஒரு சில நாட்களாக மாலை 7 மணிக்கு போடக்கூடிய லைவ் ப்ரோக்ராம் போட முடியல. ஆனாலும் கூட அந்த காரியத்தை நான் நேற்று தொடங்கி இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரும் இருக்கும்படியாகும். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் எங்கேயோ பிறந்தோம், எப்படியோ வளர்ந்தோம், ஆனால் உண்மை ஆண்டவராகிய ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் பிதாவினுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட நாளிலிருந்து இந்த நாளில் வரையில் ஆண்டவரே, நாங்கள் அந்த பூமியிலே உங்கள் நாம மகிமைக்கென்று வாழும்படி எங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். ஜெருசலேம் சுவிசேஷ சபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம், ஜெருசலேம் தோட்டத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம், ஜெருசலேம் சுவிசேஷ சபை விசுவாசிகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து ஆண்டவரை துதிக்கிற ஸ்தோத்திரம் பண்ணுகிற இந்த ஞாயிற்றுக்கிழமை கலந்து கொள்கிற எல்லாருக்கும் நான் உங்களை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். உங்களுடைய பிரசன்னம் எங்களுடைய இரண்டும் இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உபத்திரவத்தின் காலத்திலே கடந்து போனாலும் கர்த்தாவே சோத்திரம், வியாதி வேதனைகளை எங்களை சேதப்படுத்தாத படிக்க எங்களை நடத்துகிற தேவன் எங்களோடு இருக்கிறபடினாலே உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறபடினாலே, உங்களுடைய வல்லமை எங்களை தாங்குகிறபடினாலே, உங்களுடைய ஆவியார் எங்களை பலப்படுத்துகிறபடினாலே நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு இந்த பூமியில நமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்ந்து எல்லாவற்றிலும் நாங்கள் சுகித்திருக்கும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கடந்த சில நாட்களாக நாம் இந்த யூடியூப்லையும் சரி, மற்றபடி ஏஎம் தொலைக்காட்சியிலும் சரி, கடவுளை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை குறித்த சில காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். முதலாவதாக நாம் பார்த்தோம், தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்று பார்க்கிற பொழுது, கடவுளுக்கு பிரியமாக வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு குறிக்கோள் என்னவென்று சொன்னால், கடவுளுக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும். கடவுளுக்கு பிரியமாய் வாழ்வது என்றால் என்ன என்று சொல்லி நான் முதல்ல கற்றுக் கொடுக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். ஆகவே அதன் நிமித்தம் நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் சரீரத்தில் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் 2 நிருபம் 5 அதிகாரம் 9 வசனத்தை தியானித்தோம். அதன்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட யோவான் 8:23 படியாக என்னை அனுப்பினோர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு பிதாவுக்கு பிரியமான காரியம் செய்கிறபடினாலே அவர் என்னை தனியாக இருக்க விடுவார் என்று சொல்லி நான் பார்த்தோம். ஆகவே யோவான் 13:16 படி நாமும் அவர் செய்தது போல செய்ய வேண்டும் என்று சொல்லி, அவர் எப்படி பிதாவுக்கு பிரியமான காரியங்களை செய்தாரோ அதுபோல நாமும் தேவனுக்கு பிரியமான காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ கடவுளை பிரியப்படுத்த என்ன நிபந்தனைகள் என்ற காரியத்தை பார்த்தோம். நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதோடு கூட நாம் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் சந்தேகத்துக்குரிய காரியம் விலக வேண்டும் என்று பார்த்தோம். நாம் நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இதுதான் நிபந்தனைகள் பார்த்தோம். அதுக்கு பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தையின்படி கடவுளை பிரியப்படுத்துவதற்காக நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கையில் நாம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, கிட்டும் பலன்கள் என்று சொல்லி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் பார்த்தேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்ட செய்தியிலே நான் கடவுளை பிரியப்படுத்துவதனால் நாம் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்று சொல்லி அதில் ஒரு 3 காரியங்களை பார்த்தோம். நம்முடைய ஜபத்திற்கு பதில், எதிரிகளுடன் சமாதானம், நமக்கு எதிரிகளே இல்லை என்று பார்த்தோம். அது நமக்கு வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கிறது. சோதனைகளை மேற்கொள்ள முடியும், விசுவாசத்தை மேற்கொள்ள முடியும், உலகத்தை மேற்கொள்ள முடியும் என்று பார்த்தோம். இன்றைக்கு நான் பார்க்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டு நீங்கள் ஒவ்வொரு கடைசி வரை இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். அநேகரை பார்க்கிறேன் நான் தொலைக்காட்சி பெட்டியில் அமர்ந்து கொண்டு ஏதோ ஒரு சீரியலை பார்ப்பது அல்லது நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது அது ஒரு விளம்பரம் வந்தால் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஸ்கிப் பண்ணிடுவோம். அதில் பிடிக்காத ஒரு சீன் வந்தால் அடுத்த சேனல் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதுபோல் சில பேர் நான் பார்க்கிற லைவாக இந்த யூடியூபை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது அப்படியே ஸ்கிப் ஆகி கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்ன? ஒரு நிலையான ஒரு நோக்கத்தோடு கூட பார்க்கிறது கிடையாது. தேவனுடைய வார்த்தை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நாங்கள் ஏதோ எங்களுடைய மனித சத்தத்தில் பேசுறது கிடையாது.
தேவ சமூகத்திலே உட்கார்ந்து தேவன் காட்டுகிற ஆலோசனைப்படி கேட்டு வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து உங்களுக்காக ஒரு செய்தியை தயார் செய்து we have to prepare a lot for giving a presentation. அதுக்கு பிற்பாடு செய்தி உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு எழுதிட்டு அடுத்த சேனல் எடுத்து தள்ளின்னு போயிட்டு இருக்கோம். வார்த்தைகளை கேட்கணும், முன்னும் பின்னும் சொல்லப்படும். எப்படி வேதத்தை வாசிக்கிற பொழுது ஒரு வசனத்தில் ஒரு வார்த்தையை மட்டும் பிடித்துக் கொள்ளாமல் அது முன்னால் பின்னால் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சூழ்நிலை என்ன, இன்றைக்கு நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும். அதுபோல தான் செய்தியை கேட்க வேண்டும் முழுவதாக. இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய செய்தியான மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏனென்றால் கடவுளை பிரியப்படுத்துவது நம்முடைய வாழ்க்கையின் ஒரே குறிக்கோளாக இருந்தா, புரியுதுங்களா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருந்தா நாம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம்தான் செய்ய வேண்டும். தேவனுக்கு பிரியமான காரியம் நாம் செய்ய வேண்டும் என்று சில நிபந்தனைகளை சொன்ன மறுபடியும் பிறக்கணும், பாவத்தில் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கணும், நம்மை முற்றிலுமாய் ரோமர் 12:1 அர்ப்பணித்திருக்கணும், ஜீவனுள்ள உயிருள்ள பலியாக என்றெல்லாம் பார்த்தோம். வரக்கூடிய லாபம் பார்த்தா நம்முடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கிறது, எதிரிகளோடு சமாதானமாக இருக்கிறோம், அது நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கிறது, பிசாசை மேற்கொள்ள சோதனைகளை மேற்கொள்ள என்றெல்லாம் பார்த்தோம் அல்லவா? இன்றைக்கு அந்த கடவுளை பிரியப்படுத்துகிற அந்த வாழ்க்கையுடைய நோக்கங்கள் என்று பார்க்கிற பொழுது கடவுளை பிரியப்படுத்துகிறது தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யறதுனா என்ன? அப்போ தேவனுக்கு பிரியமான காரியங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். பாருங்க, இப்போ நான் கடவுளுக்கு பிரியமா பாருங்கன்னு சொன்னா கடவுளுக்கு இல்லை, அவர் நான் நேரடியாக பார்க்க முடியறது இல்லை. அவர் ஆவியில் உண்மையில் தொடர்ந்து கொள்கிற போது அவருடைய பிரசனத்தை உணர்கிறேன், அவருடைய வார்த்தையை நம்பி அதனுடைய வாழ்கிற போது அதனுடைய வல்லமையில வாழ்ந்து கொண்டு உணர்கிறேன். ஆனால் அந்த வாழ்க்கையில செய்கைகளில நான் கடவுளை தான் பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ்கிறேன் என்பதை நாம் எப்படி நம்முடைய செய்கைகளை காட்ட முடியும்? ஸோ வாட் ஆர் அவர் ஆக்ஷன்ஸ் பாருங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், செயல்கள். ஆகவே வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நான் படித்து சொல்ல போகிறேன், கவனிங்க. 4வது ஒரு காரியத்தையும் சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆகவே நீங்கள் பிரித்து வைத்துக் கொள்ளலாம். நான் வேத வார்த்தைகள் தவிர வேற எதுவும் பேச மாட்டேன். மற்றவங்க மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட சத்தம் கத்தல்லாம் கிடையாது, தேவையில்லாத பயமுறுதல் கிடையாது, அது நான் பண்ண மாட்டேன். ஏனென்றால் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளை வாழ்ந்தா, ஆண்டோடைய பிரசனம் நமக்குள்ள இருந்தா, ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தா, எந்த நேரத்தில் ஆண்டவருடைய வருகை இருந்தா நமக்கு என்ன? சில பேர் வருகையை பற்றி பேசுகிற காரியங்களும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பட் whether they are prepared to get into that, அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்களா என்று பாருங்க. முதலாவது வருகையில் ஆயத்தப்படுத்தும்படி வந்தா நம்முடைய பாவங்களை விடுதலையாக்கி நம்ம ரட்சித்து நம்ம பிள்ளைகளை மாற்றி விட்டுட்டு போயிடலாம். அதில் நினைச்சிருக்கிறோமா? பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா? இருந்தா பயப்படவே தேவையில்லை. எனி டைம் எனிவேர் எல்லாவற்றிலும் ஆண்டோடைய பிரசனம் நம்ம நடக்கும். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கை, கடவுளை பிரியப்படுத்த நம்மை நோக்கி இருக்கிற அந்த நோக்கங்கள், நம்முடைய செயல் என்று பார்த்தா முதலாவதாக கிறிஸ்துவே தமக்கு பிரியமாய் நடவாமல். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனுடைய சகோதரியே, நீங்கள் நிச்சயமாகவே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கிறிஸ்துவே தமக்கு பிரியமாய் நடவாமல், பார்த்தீங்களா, பிதாவுக்கு பிரியமாய் நடந்தார். நான் கடவுளுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது எனக்கு பிரியமான வாழ்க்கையை நான் வாழக்கூடாது, அது அவர் தான் எனக்கு கொடுக்கணும். ஸோ எனக்கே பிரியமான நடந்தது எங்களுக்கு தான் பிடிக்கும், நாங்களாம் இப்படித்தான் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. என்னெல்லாம் எதெல்லாம் மாற்றிக்கொள்ள முடியாது. நமக்கே பிரியமாய் நடக்காமல், பார்த்தீங்களா, நம்ம விம்சன் ஃபேன்ஸுக்கு தகுந்த மாதிரி கடவுளை உட்கார எழுந்திரி சொல்றது நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்முடைய சுயநலத்துக்கு, சுய இச்சைகளுக்கு, சுய லாபத்துக்கு தகுந்த மாதிரி ஆராதனை நடக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஜபம் நடக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி செய்தி கொடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி என்னங்க இது? அப்போ வேத வார்த்தைகள் கண்டு எப்படி மனம் திரும்ப முடியும்? பார்த்தீங்களா? ஸோ வசனத்தை நல்லா கவனிங்க. ரோமருக்கு 27 இருக்கிற 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசித்து பார்க்கலாம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல், அவர் சொல்றாரு பாருங்க, உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். பிதாவை நிந்திக்கிற நிந்தனைகள், நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் அவர் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே அவர் நடந்தார், தமக்கே பிரியமாய் நடவாமல் நடந்தார். நான் நடக்கிறேன், என் இஷ்டப்படி நடக்கல, என் ஆண்டவர் சொன்னபடி நடக்கிறேன். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. விசுவாசியான்னா அதான். மூழ்கி இருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் என்ன சொல்லு, தேவனுடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறது, அதுபடி நடக்கிறேன். நான் எனக்கு என்னுடைய சௌகரியத்துக்கு நான் எழுந்திருக்கிறதும், நான் தூங்குறதும், நான் ஆலயத்துக்கு போகிறதும், என்னுடைய சரீரத்தை சாப்பிட்றதும், என்னுடைய சரீரத்தை வாழ்க்கை அமைந்ததும் நான் இப்படி தான், இதுதான். இதற்கு ஆண்டவர் நம்ம டியூன் பண்ணணும்னு நினைச்சா இட்ஸ் வெரி பேட். அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. அப்போ கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் என்று எழுதுகிறார்.
தெளிவாக எழுதுகிறார். உண்மை நிந்திகளுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. அப்போ உம்மை நிந்திகளுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் என்று சொன்னால் அது எங்கே எழுதியிருக்கிறது? ரெஃபரன்ஸுக்கு போங்க, பைபிளை ஒழுங்காக படிங்க. அதுதான் நம்மளுடைய வேலை. ஜெருசலேம் சுவிசேஷ சபை செல்வதற்காரையும் அதான் சொல்லிட்டு வேற ஒன்றும் கிடையாது. கையாட்டுறது, காலாட்டுறது, குதிக்கிறது, ஓடுறது, ஒடியாடுறது, அந்த போகிறது. என்ன எழுதியிருக்கிறது? சங்கீதம் 69 7வது வசனம் 9வது வசனம். அங்கே பாருங்க, உமது நிமித்தம் தேவனே உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், இலச்சை என் முகத்தை மூடிற்று. உம்முடைய வீட்டை குறித்து பட்சித்தது, அது என்னை பட்சித்தது. உண்டான பக்தி வைராக்கி என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிற நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. அப்போ இன்றைக்கு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொன்னார், நமக்கே பிரியமாய் நடக்கக்கூடாது. ஒன்று, அதான் முதலாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். அதான் நம்முடைய நோக்கம். ஸோ என்னுடைய குறிக்கோள் கடவுளை பிரியப்படுத்துகிறத என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருந்தால் எனக்கு பிரியமாக நடந்து கொள்ளக்கூடாது, அவருக்கு பிரியமாக நடந்து கொள்ளணும். மாத்திரமல்ல, அவருக்கு விரோதமாக எழும்புகிற, அவரை நிந்திக்கிற நிந்தைகள், அதற்கு விரோதமான காரியங்கள் நிறைய நடக்கிறத பார்க்கிறோமே, அதெல்லாம் பட்சிக்கும்படியாக, அது தேவனுடைய வீட்டை பட்சிக்கும்படியாக அவைகளை பொறுமையோடு சகித்துக் கொள்ளுது. அந்த நிந்தைகளை சகித்துக் கொள்ளுதல், அந்த இலச்சைகள் முகத்தை மூடினாலும் பொறுத்துக் கொள்ளுதல். ஏனென்றால் தேவனுடைய வீட்டிலே வாழக்கூடிய அந்த நித்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வாஞ்சை இதையெல்லாம் சகித்துக் கொள்ள செய்கிறது, நிந்தனைகளை பொறுத்து கொள்ள செய்கிறது. பாருங்க, அது ஒரு மனுஷ சக்தியால முடியாது. நான் கடந்த ஒரு 6 மாதங்களாக இதை காரித்து ஒரு நல்ல ஒரு பயிற்சி எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு நான் 30 வருஷத்துக்கு மேலே முடிவு செஞ்சுட்டேன். ஆனால் இந்த வருஷத்துல தான் கர்த்தர் நல்ல பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த சில மனுஷர்கள் மூலமா நிந்தைகளை நான் சகித்துக் கொள்ள ஆவியான ஒத்தாசையை கடந்து வந்தார். இவ்வளவு நாள் அது மாதிரி நான் பார்க்கவே இல்லை. ஏனென்றால் ஒரே லைன்ல போயிட்டு இருந்தோம். அப்போ நமக்கு தெரியல. நாம் சில இடங்களில் கட்டுப்பாடுகளை எதிர்த்து சில காரியங்களை சொல்லுகிற பொழுது எதிர் சக்தியை நாம் பார்க்கிறோம். எதிர் சக்தி ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியும். பிசாசனுடைய சக்தி, அது சாத்தானுடைய சக்தி. அப்போ வரக்கூடிய நிந்தைகள், வரக்கூடிய அவமானங்கள், வரக்கூடிய போராட்டங்கள், வலிகள், உபத்திரவங்கள், வேதனைகள் அதிகமா இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமா நீ நடக்க பிரியப்படுறியா? சகித்துக்கொள், பாடுகளை சகித்துக்கொள், நிந்தனைகளை சகித்துக்கொள், அவமானத்தை ஒன்றுக்கும் நய பிசால் பிரயோஜனம் இல்லாத கூட உன்னை நிந்தை பண்றானா, அசிங்கம் பண்றான், அவமானப்படுத்துறான், டோன்ட் வரி அபௌட் இட். என்னை நினைத்துக்கொள். இந்த உலகம் உன்னை பகைக்கிறது என்றால் என்னை ஏற்கனவே பகைத்து, உன்னை உலகம் என்னை நிந்திக்கத்தான் என்னை ஏற்கனவே நிந்தித்தது பார். அவரை பண்ணாத அவமானமா? அவர் முதல்ல காரி போக்கலையா, அதற்கு முன்னிச்சு அடிக்கலையா, சகுப்பங்கி போத்துலையா, இவர் ராஜா வாழ்க்கை என்று அவர் அவமானப்படுத்தலையா, தொங்கிக் கொண்டிருக்கிற போது கடைசியாக உயிரோடுக்கு முன்பாக ரோட்ல போற வரவங்க திட்டிட்டு போலையா, எல்லாரையும் காப்பாற்றலாம், இவன் தன்னை காப்பாற்றி முடியும்னு சொல்லலையா? யோசித்து பாரு. நிந்தைகளை அவர் சகித்துக் கொண்டார். கிறிஸ்துவ வாழ்க்கையில நிந்தைகளை சகித்துக் கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்துவ ஊழியக்காரனாக இருக்கிற எனக்கு அந்த அனுபவத்தில் இப்பொழுதுதான் வளர 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 நாட்கள் செல்ல செல்ல கர்த்தர் நல்ல ஒரு பயிற்சியை கொடுக்கிறார். சில மனிதர்கள் மூலமாக என்னை பயிற்றுவிக்கிறார். சில மனிதர்கள் மூலமாக இந்த நிந்தைகளை சகித்துக் கொள்ளுகிற அந்த சகிப்பு தன்மை எனக்குள்ளே கொடுக்கிறார். ஏனென்றால் நான் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறது மிக முக்கியம். அப்போ எனக்கு பிரியமாய் நடக்க முடியாது. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் இப்படிதான் இருப்பேன். I always give importance to punctuality. நான் நேரம் தவறாமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி நான் பழகிட்டேன். அந்த ஒரு டென்ஷன், நேரத்தோடு போகணும், நேரத்தோடு செய்யணும், நேரத்தோடு எல்லாம் பார்க்கணும் சொல்லி நான் போராடி கொண்டிருக்கிற பொழுது என்னை சுற்றிலும் உள்ளவன் நேர் விரோதமா இப்ப என்ன கொஞ்சம் பொறுமையா போனா அப்படி செஞ்சானா பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்லாம் சொல்லி நம்ம பின்னுக்கு இழுக்கிற பொழுது ஒரு போராட்டம் வருகிறது பாருங்க. அந்த ஃபோர்ஸ், எதிர் ஃபோர்ஸ் வேலை செய்கிறது. வாட் ஹேப்பன்ஸ், நம்முடைய சரீரத்தை ஒரு பலகீனம் நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. நம்மளால சகித்துக் கொள்ள முடியாமல் போகிற பொழுது பாருங்க, இந்த பிரஷர் தான் நமக்கு பிளட்ல போய் ஏறி பிபியை கொண்டு வருகிறது. We want to do something, but people around us are not able to, or against that. What happens? We are fighting against that force. If you simply fight with that force, what happens? Our pressure level increases. தலை வலிக்குது, மயக்கம் வருது, போராட்டம் வருது. இதுதாங்க பெரிய சைக்காலஜி ஒன்றும் கிடையாது, இதில் பிசியாலஜி ஒன்றும் கிடையாது, மெடிசனலாஜி ஒன்றும் கிடையாது, மெடிக்கல் தியரி ஒன்றும் கிடையாது.
ஆனால் கடவுளுடைய பெரிய பிள்ளைகள், கடவுளுடைய பெரிய பிள்ளைகள் இதை சகித்து கொள்ள வேண்டும். டோன்ட் ட்ரை டு ஃபோர்ஸ் தம். அவளை கட்டாயப்படுத்தாதீங்க. அது ஆண்டவருடைய வேலை. சொல்ல வேண்டியது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. யூ ப்ரொசீட். கடவுளை பிரியப்படுத்த ஒரு வாழ்க்கையில பாருங்க. அப்போ நிந்தைகளை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் ரோமர் 15:3 படிச்சு காட்டின, கிறிஸ்துவ தமக்கே பிரியமாய் நடவாமல் உண்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என் மேல் விழுந்து எழுதியிருக்கிறபடி நடந்தார் என்று எழுதப்பட்டது. 15:1 வாசிக்கிற பொழுது அன்றியும் அவ என்ன செய்யணும்? நல்ல கவனிக்க பிரியமானவர்களே, இந்த சத்தியம் மிக முக்கியமான ஒரு சத்தியம். நீங்க இந்த யூடியூப் மெசேஜ் எப்போ வேணா நீங்க கேட்கலாம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனர்களுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். சொன்னா இப்போ we want to be punctual, we want to be perfect, we want to be holy, we want to be எல்லாத்தையும் everything in time like that. What happens? சுற்றிலும் உள்ள மற்றவர்கள் நமக்கு விரோதமாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். எத்தனை முறை சொன்னாலும் அவருடைய வாழ்க்கை. அப்போ அது எதிர் ஃபோர்ஸ் வேலை செய்கிறது. அப்போ என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர், வசனத்தை பாருங்க 15:1. அன்றையும் பலம் உள்ளவர்களாகிய நாம் we have got strength with the strength of Paul சொன்னார்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாரும் சேர்ந்து பலன் உண்டு சொல்லி, அந்த பலத்தினாலே நான் I am trying to force everything. என்னால டைமுக்கு எழுந்திரிக்க முடியும். ராத்திரி நான் சொல்லிட்டு படுமா ஆண்டவரே காலையில் எனக்கு 5 மணிக்கு எழுப்பி விட்டுருவார் கரெக்டா. அலாரங்களாம் அப்புறம் தான் அடிக்கும். கர்த்தருடைய செய்கைகளை நான் நல்லா ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. நான் என்ன நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு நான் கேட்கறேன்னா, ஆண்டவர் பிரியமான பிள்ளையை நான் வாழ்ந்து கொண்டிருக்க நேரங்கள் அப்படியே நடக்கும் பாருங்க. ஸோ நாம் பலமுள்ளவர்கள். பிகாஸ் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். நமக்கே பிரியமாய் நாம் நடவாமல், பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் 15:3. அப்போ நாம் பலமுள்ளவர்கள், நாம் நமக்கு பிரியமாய் நடக்கக்கூடாது. ஒன்று, பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலவீனர்கள் யார் தெரியுங்களா? முழுவதுமாய் மனம் திரும்பாதவர்கள், முழுவதுமாய் பரிசுத்தமாகாதவர்கள், முழுவதுமாய் உலக பற்றை விட்டு வெளியில வராதவர்கள், முழுவதுமாய் வீண் பெருமைக்கு அலைந்து திரிகிறவர்கள், தற்பெருமை, தான் என்ற அகங்காரம், நான் தான் எல்லாம், என்ன மீறி அதான் என்கிட்ட வரணும், இப்படிப்பட்ட காரியங்களை பாருங்க. இவர்களெல்லாம் பலவீனர்கள் பாருங்க. அங்கதான் பலவீனம். ஆண்டவர் அந்த பலவீனத்தான பலனை பூர்ணப்படுத்தும்படி தான் அப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவங்களுக்கு டேக் டைம். அதனால் அவள் பலவீனங்களை தாங்க வேண்டும். அவர்களை நாம் தாங்க வேண்டும். பலவீனங்களை தாங்க வேண்டும். பலமுள்ளவர்களாய் நாம் நமக்கு பிரியமாய் நடவாமல் 15:2 நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்துக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவுள். பார்த்தீங்களா? அப்போ வாசிச்சு பாருங்க வசனத்தை. தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவன் பிறனுக்கு பிரியமாய் நடக்கிறான். பார்த்தீங்களா? எப்படி முடிக்கிறார் பாருங்க பவுல். மிக அருமையான ஒரு காரியம். தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ பிரியப்படுறீங்களா? பிறனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நீங்க வாழ ஒப்புக்கொள்ளும். எப்படி? நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும். வேற ஒன்றும் கிடையாது. அவன் விபச்சாரம் பண்ணவனால விபச்சாரம் பண்ணும்படியா அவன் உதவி செய்யறது இல்லை. அவன் குடிக்காரன் இன்னும் குடிக்கிறபடி உதவி செய்யறது. நல்ல கவனிங்க விஷயத்தை. பீப்புள் திங்க் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட். பண்ணக்கூடாது. வசனத்தை ஒழுங்கா படிங்க 15:2. ஸோ நம்மில் ஒவ்வொருவனும் பலமுள்ளவர்களாகிய நாம் கிறிஸ்துவும் தமக்கே பிரியாமல் நடவாமல் இருக்கிறது போல நமக்கே பிரியாமல் நடவாமல் இருக்கிற நாம் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். அவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக இப்படிதான் நடக்கணும். ஆகவே தேவனை பிரியப்படுத்துகிறவன் தமக்கு பிரியமாய் நடவாமல் பிறனுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி பலவீனருடைய பலவீனங்களை தாங்கும்படி தேவனுக்கு விரோதமாய் கிளம்பினவர்கள் தேவனை நிந்தைகளை சகித்துக் கொள்ளும்படி நடக்க வேண்டுமா? ஒன்று, அதான் உங்களுக்கு சொல்லுறேன். நான் வீட்டில் உட்கார்ந்து நல்லா படிச்சு பாருங்க. ரோமருக்கு நிறுவனம் 15ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்க. சங்கீதம் 69 7, 9 வாசிச்சு பாருங்க. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில கடவுளை பிரியப்படுத்துகிற ஒரே நோக்கத்தை கொண்டிருக்கிற குறிக்கோளை கொண்டு வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் நமக்கு பிரியமாய் நடவாமல் இப்படி நடக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் போற பாருங்க. செகண்ட் பாயிண்ட், தேவனுடைய மகிமைக்கென்றே செய்ய வேண்டும். ஸோ கிறிஸ்துவே நமக்கு பிரியமாய் நடவாமல் அப்படி நடந்தார், பிறனுக்கு பக்தி உண்டாகும்படி பிறருடைய பலங்களை தாங்கும்படி தேவனை நிந்தைகளை தாங்கும்படி நடந்தார், நாம் நடக்க வேண்டும். ரெண்டாவது, தேவனுடைய மகிமைக்கென்றே செய்ய வேண்டியது செஞ்சோம். Whatever we do in the name of Christ, that should be for the glory of God the Father. தேவனுடைய நன்மைக்கு மகிமைக்காக.
அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தில் முதலாவது நிருபம், கொரிந்தியருக்கு நிருபம் முதலாவது நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் நாம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 31வது வசனத்தை, அந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது, கிறிஸ்துவின், அதாவது தேவனுடைய மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டும். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் வாட் எவர் யூ ஈட், குடித்தாலும் வாட் எவர் யூ ட்ரிங்க், எதை செய்தாலும் வாட் எவர் யூ டூ, எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கு நீங்கள் செய்யணும். அதான் பவுலுடைய வார்த்தை. ஸோ 1 Corinthians 10:31 தேவனுடைய மகிமைக்கென்றே செய்ய வேண்டும். எப்படி? ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்போ மகிமைக்கென்று, அப்படி மகிமைக்கென்று நாம் எல்லாவற்றையும் செய்கிற பொழுது, whatever we do, whatever we eat, whatever we drink, wherever we go, என்ன செஞ்சாலும் பாருங்க, if it is only for the glory of God, தேவனுடைய மகிமைக்கென்று செய்தால் அது பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் தேவனுடைய பிரியம் நிறைவேறும், தேவனுடைய சித்தம் நடக்கும். பாருங்க, இதை வேறு இடத்துல வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 1 Corinthians, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல், பார்த்தீங்களா, செல்ஃபிஷ்னஸ், என்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனங்களை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லோருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல என்று பவுல் எழுதுகிறார். அப்ப நம்ம நடக்கணும், தேவனுக்கு பிரியமா நடக்கிறது என்ன அர்த்தம்? அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி. எவ்வளவு கஷ்டமான காரியம் தெரியுங்களா? அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லோருக்கும் பிரியமாய் நடக்கும். நடக்கிறது போல, நான் நடக்கிறது போல நீ நடங்க. 15:32, 15:33, நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாக இருங்கள். இடரல் அற்றவர்களாக இருங்கள். இடரலா இருக்கக்கூடாது. யாரா இருக்கு? யூதன் என்றாலும் சரி, கிரேக்கன் என்றாலும் சரி, தேவனுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும். இன்றைக்கு சபைகளில் இது பெரிய ஒரு பாகுபாடு இருக்கிறது பாருங்க. நான் அநேக வருடங்களாக இந்த ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறேன், பார்க்கிறேன். ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் என்று சொல்லப்படுகிற யூதர்கள் சொல்லப்பட்டாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில், அவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒரு ஐக்கியமாக இருப்பாங்க. கிரேக்கர்களோட மிங்கிள் பண்ண மாட்டாங்க. கிரேக்கர்கள் தனியாக இருப்பாங்க. இந்த ரெண்டும் கட்டானா இருக்க பாருங்க, மிக்சர் குரூப் ஒன்று, அவன் ஒரு பக்கமாக இருப்பான். ஒருத்தனோட ஒருத்தர் சேரவே மாட்டானுங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க எப்பொழுதும். அப்போ என்ன பண்ண சொல்றாரு? தேவனுடைய சபைக்கு இடர்லாம் இருக்கணும். யாரா வேணா இருந்துட்டு போ. You may be a Jew, you may be a Greek, you whatever you mean, as far as you are in the church, மற்றவர்களுக்கு இடர்களாக இருக்கக்கூடாது. நான் மற்றவர்களுக்கு இடர்களாக இருக்கக்கூடாது. ஒருத்தரும் நான் மற்றவர்களுக்கு இடர்களாக இருக்கக்கூடாது. ஒருத்தர் நினைச்சாங்கன்னா எப்படி யோசனை பண்ணி பாருங்க. இந்த கோயிலில் குறுக்க எழுந்து எடுக்க நடக்கிறவங்க தேவையில்லாம அன்வான்டா இங்கே போகிற இங்கே பொண்ணு எடுக்க தன்னைத்தானே பிரஸ்தாபப்படுத்திக் கொள்ளும்படியாக தேவையற்ற காரியங்களை செய்கிறது, தேவையற்றதை நம்ம செய்ய துடிக்கிறது, ஒரு ஒழுங்கு கடைப்பிடிக்காமல் குறுக்கு நெடுக்கு போயின்னு இருந்தால் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை பார்க்கலாம், செயல்களில், சொல்லல. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு இடர்கள் இல்லாமல் நாம் செய்ய வேண்டும், அதை தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். அப்போ எவ்விதத்திலும் எல்லோருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல தேவனுடைய மகிமைக்கென்று நாம் நடந்து அவர் ரட்சிக்கப்படும்படியாக நாம் இருந்தா அதுதான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை என்ன? மற்றவர்களுக்கு இடர்கள் இல்லாமல் இருக்கணும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை என்ன? அநேக ரட்சிக்கப்படும்படிக்காக எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாக நடக்கும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை என்ன? யூதன் என்று கிரேக்கன் என்று பார்க்காம தேவனுடைய சபையில் எல்லாரும் மற்றவர்களுக்கு இடர்கள் இல்லாமல் நடக்க வேண்டும். அவ்வளவுதான். ரெண்டாவது கருத்து பார்த்தீங்கன்னா மிக அருமையான ஒரு கருத்து. யோசித்து பாருங்க. தேவனுக்கு பிரியமா நடக்கிறதுனா அதுதான். இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? மற்றவர்களுக்கு இடரலா, இடைஞ்சலா, தொந்தரவா செய்கிற அத்தனை காரியமும் தேவனுக்கு விரோதமாய் செய்கிறதா? நீங்க யாரா இருந்தாலும் யோசனை பண்ணி பாருங்க. உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல் என்று எழுதுகிறார் 15:32. நான் 1 Corinthians 15:32, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்திற்காய் தேடி அவர் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல் நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். அதுதான் தேவனுடைய மகிமைக்கு செய்கிறது. தேவனுடைய மகிமைக்கு செய்கிறது தான். தேவனுடைய மகிமைக்கு செய்கிறோமா? 10 பைசா காணிக்கை கொடுத்தாலும் தேவனுடைய மகிமைக்கு கொடுக்குறீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. 10 பைசா கொடுத்தாலும் 10 லட்சம் கொடுத்தாலும்
உன்னுடைய அம்பிஷன் என்னவா இருக்குது, நோக்கம், அதனுடைய பின்னணி என்னவா இருக்குது யோசித்து பார்க்கலாம். ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிற சின்ன உதவியா இருக்கலாம், ஒரு கோழை தண்ணீர் கூட கொடுத்துருக்கலாம். பட் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அவன் இயேசு கிறிஸ்து சீசன் பேர் தண்ணி கொடுத்தினா தேவனுடைய மகிமையை கொடுக்கிற பொழுது அதனுடைய கைமாறு அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு சிறு உதவி கூட செய்ய முடியாம பெரிய உத்தரத்தை உண்டு பண்ணி கொண்டு சுயநலமாய் இருந்து பல விதமான விரோதமான காரியங்களை வேதனை உண்டாகக்கூடிய காரியம் செய்து கொண்டிருந்தா பார்த்தீங்களா, நீ ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு தான் உனக்கு பாரத்தை ஏற்றி கொண்டிருக்கார். யோசித்துவார். பைபிளில் எழுதி வச்சிருக்காரு, சிறுவர் என்பதற்காக சிறுவன் ஒரு சிறியவனுக்கு ஒரு கோடி தண்ணீர் கொடுத்தவன் கைமாறு தவறு போக மாட்டேன் சொல்லப்பட்டது. ஒரு ஏழை விதவை தனக்குண்டு எல்லாவற்றையும் பெட்டியில் போடுறத ஆண்டவர் பார்த்துட்டு அதை எழுதி வைக்கிறார். இந்த பண ஆசை தற்பெருமெல்லாம் இருந்துச்சுன்னா தேவனுடைய மகிமைக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. தேவனுடைய மகிமையெல்லாம் செகண்டரி தான். பண ஆசை தற்பெருமை இருந்துச்சுன்னா நிச்சயமா அவர்கள் செய்கிற காரியங்கள்லாம் சுய பிரயோஜனத்துக்காக இருக்கும். சுயம்தான் முக்கியம் உள்ளது. ஹைலி செல்ஃபிஷ் பீப்புள். அப்போ இவங்கெல்லாம் தேவனுடைய சபைக்கு ஊழியக்காரர்களுக்கு சபையில் வர விசுவாசிகளுக்கு இடரெல்லாம் இருப்பாங்க, இடைஞ்சலாக தான் இருப்பாங்க. அவங்க காரியம் மட்டும் நடந்தால் போதும். அடுத்தவங்க செய்தியை கேட்டானா, அடுத்தவங்க பாட்டை பாடினானா, அடுத்தவங்க ஜெபம் கேட்டானா, ஜெபம் பண்ணானா, பார்த்தீங்களா, யோசனை பண்ணிப்பாங்க. இப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிஸை நீங்கள் வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் என்ன வெறுக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், நடைமுறை வாழ்க்கையில் உள்ள சில பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நாம் சொல்லுகிற பொழுது, புரிந்து கொள்வதற்காக திருந்துவதற்காக நாம் சொல்லுகிற பொழுது அது புரிந்து கொள்ள மாட்டாங்க, எதிர்பார்த்துக்கிறாங்க மறுபடியும். ஆனால் என்ன தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறதுங்கிறது எங்க இருக்கிறது? செய்ய பிரயோஜனம் தேடாமல் இருக்கிறது எங்க இருக்கிறது பார்த்தீங்களா? சரி, மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல பிரியப்படுகிறேன். கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன் நாம் நிற்க வேண்டும் என்பதை வாழ்ந்து விடக்கூடாது. தேவனுக்கு பிரியமாய் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் செய்கிறதெல்லாம் இதை நான் செஞ்சேன்னா ஐ ஹவ் டு ஸ்டாண்ட் பிஃபோர் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அந்த நியாயாசனத்திற்கு நான் நிற்க போகும், நின்று ஆகணும். அதை நினைச்சு நான் செய்யணும். அப்போ ரோமருக்கு 14ஆம் அதிகாரம் 10 சொல்கிறது, இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பே நிற்க போறோம். அவனும் நிற்க போறான், நீ நிற்க போற. அவனே நீ கவனமா பார்க்கிற. உனக்கு இன்றைக்கு கொஞ்சம் வசதிகள் வந்துருச்சு, வாய்ப்புகள் வந்துருச்சு, உனக்கு வருமானம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக உன்னை போலவே உன்னிலையிலே உன்னோடு இருந்த உன் சகோதரன் சமநிலையில் இருந்தவன் முதல்ல இன்றைக்கு அவனுடைய நிலை தாழ்ந்து போனது அவனுக்கு தெரியும். ஏனென்றால் நீ உயர்ந்ததுனால. அவன் அப்படிதான் இருக்கிறான். நல்ல கவனிங்க, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறோம், எல்லாமே ஒரே நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர் எல்லாம் இவருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்வு வந்துருச்சு, வருமானம் வந்துருச்சு, வசதி வந்துருச்சு, ஒரு மாதிரி ஆகிட்டார். கீழே இருக்கணும் கேவலமாக பார்க்குறாரு. அப்போ இவன் செய்யறதுலாம் அவனுக்கு குற்றமாக தெரியுது. இவன் வசதி வாழ்க்கையில் உயர்வு வந்த உடனே அவன் செய்யலாம் ரைட்டாக தெரியுது பாரு. கீழே இருக்கிறவனுக்கு கேவலமாக பார்க்கலாம். இல்லை, 2 பேரும் தான் நிற்க போறீங்க தேவனுடைய அதிகாரத்துக்கு முன்னால. அங்கே நிற்கும் பொழுது அங்கே ஒரு ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. வசதி படித்தவன் வசதி இல்லாதவன் அப்படிலாம் கிடையாது, படித்தவன் படிக்கிறவங்களாம் கிடையாது, யூதங்கிரேக்கெல்லாம் கிடையாது. நிற்க வேண்டும், நம்மெல்லாம் நிற்க தான் போகிறோம். அப்போ நம்ம செய்கிற காரியங்களை பார்ப்போம். இந்த தாழ்ச்சி எதனால வந்துச்சு? அவனுக்கு தாழ்மை எப்படி வந்ததுன்னா, அவன் தன்னை தாழ்த்துக்கவே இல்லை. அவன் இருக்கிற நிலையில் வந்து கொண்டிருக்கிறான். அவன் கூட இருந்தவனுடைய நிலை வரும், அவன் இந்த கேவலமாக பார்க்க அப்படி பார்க்குறான். இப்போ என்ன பண்ணுறான்? எல்லாத்துக்கும் குற்றம் சொல்லிட்டே இருக்கிற பாருங்க. அதனால குற்றவாளி என்று தீர்க்கிறதை நான் பார்க்கிறோம். அது செய்யக்கூடாத ஒரு காரியம் பாருங்க. நிச்சயமாகவே இதற்கு நீங்கள் விவரமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு 1வது நிருபத்தில் நீங்கள் 3வது அதிகாரத்தை எடுத்து 10லிருந்து 15 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா அங்கே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் அக்னியினால் சோதிக்கப்படும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அக்னி சோதனை தான் நியாயாசனத்துக்கு உருவாக இருக்கிறது. நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க படித்து பாருங்க, நான் சொல்லலை. ஸோ 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 15 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. 10லிருந்து 15 வசனம் வரையில் 13ஆம் வசனம் மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போது நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நியாயாசனத்துக்கு நிற்கிற பொழுது நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நியாயாசனத்திற்கு நிற்கிற பொழுது நம்முடைய செயல்கள் எல்லாம் அக்கினியிலே போட்டு பரிசோதிக்கப்படுகிறது. எல்லாம் அதுதான் அக்கினி தான் டிசைட் பண்ணுது.
யோசித்து பாருங்க. அப்புறம் நம்முடைய நிலவரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி. ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரி, நியாயாசனத்திற்கு முன் நிற்க வேண்டும் என்ற ஒரு நினைப்புடையவர்களாய் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் நம்முடைய நினைவுகள் தான் செயல்களாக மாறுகிறது. செயல்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய விசாரணைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் போகும். அது அங்கேதான் அது அக்னிகளால் சுடப்படுகிறது. நல்லதா கேட்டதா அக்னி சுட்ட பிற்பாடு நிலைச்சிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அக்னி சுடுக்கு அழிஞ்சு போகிறது நித்திய அக்னிக்கு போயிட வேண்டியதுதான். அதுதான் அந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா 10-15 வாசித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் 1-3ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அப்போது தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற அந்த வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொன்றையும் பாருங்க. ஒன்று, தேவனுக்கு பிரியமாய் நடவாமல் நிந்தைகளை சகித்துக் கொண்டு பலகீனங்களுடைய பலங்களை சுமந்து கொண்டு பிறனுக்கு ஏதுவான காரியங்களை, பிறனுக்கு நன்மை உண்டான காரியங்களை நாம் நடக்கணும்னு சொல்லப்படும். 2வது, தேவனுக்கு மகிமைக்கு எது செஞ்சாலும் செய்யணும், எது செய்தாலும் சொல்லி பார்த்தோம். 3வது, நாம் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் முதலாவது எடுத்து வாசித்த பகுதியை பாருங்கள். இந்த 3 காரியங்களில் 1, 2, 3 கிறிஸ்துவுக்கும் நமக்கு பிரியமாக நடவாமல் இப்படி நடந்தால் நாம் தேவனுடைய மகிமைக்கு செய்ய வேண்டும். 3வது, நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறதை குறித்த ஒரு எச்சரிக்கையோடு நடக்க வேண்டும் என்று பார்த்தால், இந்த 15ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிற 15ஆம் அதிகாரம், ரோமருக்கு 15ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், அதை குறித்த ஒரு வேத ஆராய்ச்சியாளர், நான் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு கமெண்ட்ரி புக் இருக்கிறது பாருங்க. உங்களுக்கு தெரியும், ஆலயத்தில் கூட பிரசங்கமாக நான் அடிக்கடி சொல்லுவேன். என்னுடைய செய்தியை ஊன்றி கேட்கிறவர்கள், கவனித்து கேட்கிறவர்கள் சிலர் இருக்கிறாங்க, நல்ல நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். அவர்கள் அந்த நினைவு இருக்கும். மற்றவங்களாம் பொழுதுபோக்க உட்காரணும்னு தெரியாது. அடிக்கடி நான் சொல்லுவேன், வில்லியம் பார்க்லே கமெண்ட்ரி என்று சொல்லுவேன். அவர் கேத்தலிக் பைபிள் அடிப்படையில், RSC பைபிள் அடிப்படையில் அதை எழுதியிருப்பாரு. அவருடைய கமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, இந்த 15ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனங்களுக்கு அவர் கொடுத்திருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, த மார்க்ஸ் ஆஃப் தி ஃபெலோஷிப், ஐக்கியத்தினுடைய அடையாளங்கள். ஒரு சபையில் ஐக்கிய குறைவு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் ஐக்கிய குறைவு இருக்கிறது சொன்னால், அது என்ன அந்த அடையாளம் தான் இருக்கும். The marks of fellowship என்று எழுதப்பட்டிருக்கிறது. So it speaks about the duties of those who are within the following in the Christian fellowship of loving one another. கிறிஸ்துவ ஐக்கியம், கிறிஸ்துவ அன்பு, ஒருவரை நேசிக்கிற நேசத்தில் நம்முடைய கடமைகள் நாம் செய்கிற பொழுது அந்த ஐக்கியத்தின் அடையாளங்கள் என்னென்ன என்று நாம் பார்க்கிறோம். அதில் அந்த 6 வசனத்தை சேர்த்து எழுதியிருக்கிற, நான் முதல் 3 வசனம் மட்டும் தான் படிச்சுக்கிறோம் பாருங்க. அது நான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன் ஆஃப் இஸ் மெம்பர்ஸ் ஃபார் ஒன் அனதர். முதல்ல ஒருவரை மதிக்கணும். அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான். அவருடைய நிலையை நாம் பார்த்து, அவருடைய பின்னணியை பார்த்து, அவருடைய இனம் அல்லது ஜாதி அல்லது மதம் அல்லது வேறு எதையா ஒன்று பார்த்து, அல்லது அவருடைய படிப்பு அந்தஸ்து வேலையை பார்த்து தீர்மானிக்காமல், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் நாம் எல்லாரும், கிறிஸ்துவுக்கு நாம் சகோதரர்கள். அந்த ஒரு ஃபெலோஷிப், அந்த ஐக்கியத்தில் அவரும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கார், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், நானும். அப்போ அந்த ஒரு ஃபெலோஷிப்பில் தான் நம்ம உள்ள போகிறோம் பாருங்க. அந்த கன்சிடரேஷன் நமக்கு இருக்கணும். ஒருவரை தேவனுடைய பிள்ளையாக, நமக்கு சகோதரனாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக பார்த்தீங்கன்னா, வேத வார்த்தைகளை எந்த சூழ்நிலையிலும் நாம் படிக்கிறவர்களாக தான் இருக்கணும். வேதம் வாசிக்காத ஒரு நாள் இருக்கக்கூடாது. வேதத்தை நீ வாசிக்கலன்னா அந்த நாள் நம்மளுடைய கேலண்டர் இல்லைன்னு இருக்கும். அதனால் நிறைய பேர் இன்றைக்கி பைபிள் படிக்கவே மாட்டேங்கிறாங்க. பல முறை சொல்லி பார்த்துக்கிறேன். எத்தனையோ பண்டலாக டைம் டேபிள் அடித்து கொடுத்து பார்த்துட்டேன். என்னுடைய 30 வருட ஊழியர்களில் பல முறை நிறைய இடங்களில் கிடக்கும் கதையா ஒரு வருஷம் முழுக்க பைபிள் படிக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் ஷீட் எல்லாமே பல முறையில் நான் அச்சடிக்கக்கூடிய அந்த நிறுவனத்திலேருந்து வாங்கி கொடுத்து பார்த்துட்டேன். தினம் கோயிலில் இன்னைக்கு யாரை வேத வாசிச்சிங்க, கை தூங்க சொல்லி பார்த்துட்டேன். இதெல்லாம் என்னுடைய ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டேன். ஐ ஹவ் சஃபர்ட் லைக் எனிதிங். பட் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் மை எஃபர்ட்ஸ், நான் எவ்வளோ முயற்சி செய்து இப்படி வேதத்தை படிக்க வைக்கிறதுக்காக நான் போராடி 30 வருஷத்தில் பாருங்க, பைபிள் குவிஸ், வேத வினா விடாய் போட்டி பல நடத்தி, பலருக்கு தெரியும். பாண்டிச்சேரியில் நம்முடைய கொஸ்டின் பேப்பரில் பார்த்து கொடுத்து எழுத வச்சு
அடுத்த 30 வருஷங்கள் எவ்வளோ பேர் வேதத்தை வாசிக்க வச்சு அதில் தேர்ச்சி அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி பல சபைகள் அவங்க இருக்கிறாங்க, நல்லது. ஆனாலும் சிலர் பிடிவாதமாக படிக்காது அப்படி இருந்து இருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த பைபிளை தினம் படிக்காத ஆளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆதியில் இருந்தது போல் இப்பொழுது அப்படி தான் இருக்கிறாங்க. மனம் திரும்பது கிடையாது. வறுமை எப்படி இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். அதே ஸ்டைல், அதே மேக்கப், எல்லாமே அதே தான். மனம் திரும்புதல் நெவர் நாட். அப்போ ஏன் வேதத்தை படிக்கிறது இல்லை? ஸோ ஒன்று, சபைக்குள் வருகிற பொழுது ஒருவர் சகோதரராய் பாவித்து எந்த நிலையிலும் அவர் எனக்கு சகோதரன், ரத்தத்தால் கழுவப்பட்டோம், எனக்குள்ள இயேசு ரத்தம், அவனுக்குள்ள இயேசு ரத்தம் அப்படி நாம் நினைக்கிற ஒரு மனப்பான்மை, அது வரத்துக்கு வேதத்தை நாம் வாசிக்கிறவர்களாக இருக்கணும். தினம் பைபிளை படிக்க, வசனத்தை கேட்கணும். எப்படியாவது சம்பவம் படிக்க முடியல, எழுத படிக்க வசனத்தை கேட்கணும். அந்த பாடல்கள் பிரச்சனை. அப்போது வீட்டில் இருப்பார். மூன்றாவது ஃபோர்ட்டிடியூட் என்று சொல்வார். நாட் ஆட்டிடியூட், இட் இஸ் லைக் ஜஸ்ட் லைக் அன் ஆட்டிடியூட், இட் இஸ் ஃபோர்ட்டிடியூட். அது அந்த ஒரு மனப்பான்மை வர வேண்டும் பாருங்க. ஃபோர்ட்டிடியூட் ஆஃப் ஹார்ட் டு லைஃப். நம்முடைய உள்ளார்ந்த நினைவுகள் எல்லாம் உள்ள நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆசைகள், இச்சைகள் எல்லாம், நம்முடைய திட்டங்கள் என்னென்ன இருக்கிறது பாருங்க. அவைகள் எல்லாம் வெளியரங்கமான வாழ்க்கையில தெரிகிற மாதிரி நம்ம நடக்கிறோம். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் கிடையாது. சபை விசுவாசிகளுக்கு தேவையே கிடையாது. அதுதான் நீ நிறைய பேர் செய்கிறாரு, கெட்டிக்காரன் நினைக்கிறாங்க. இல்லை, கெட்டிக்காரன் கிடையாது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை உள்ளும் புறமும் ஒத்து போயிருக்கணும். இன்டெகிரிட்டி பற்றி அடிக்கடி பேச சொல்ல உத்தமத்தை குறித்து. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாக வேண்டாம் என்று சொல்லி வேற ஒரு பாடம் நான் அடிக்கடி கேட்பேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காரு. உள்ளும் புறம் ஒத்து இருக்கிறது தான் உத்தமமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்க்கை செய்யணும்னா உள்ள என்ன நினைக்கிறோம் வெளியில் செய்யணும். நான் வெளியில் பார்த்தேன், உள்ள வஞ்சனை, பொறாமை, காய்மகாரம், கேவலமாக பார்க்கிறது, தாழ்வு மனப்பான்மை, உயர்வாக நினைக்கிறது, பலவிதமான காரியங்களை கொண்டு வருகிறது. தட் ஷுட் பி சேஞ்ச். நான்காவதாக, நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலே வைக்கிறவர்களாக இருக்கணும் எப்பொழுதுமே. ஹோப். ஐந்தாவதாக, ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். ஹார்மனி என்று சொன்னால் எப்பொழுதும் ஒரு விதமான மனநிலையில் இருந்து கொள்ள வேண்டும். ரொம்ப மெயிட்டிமையாக மேலே போகிறது, கீழே வர்றது, ஹை டென்ஷனாக மாறுவது, டென்ஷன் இல்லாமல் இருக்குது, எப்படிலாம் கிடையாது. வி ஷுட் ஹேவ் அ ஹார்மனி. லைஃப்பில் இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ஒரு சாந்தம், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கணும். எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவராக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக சங்கீதம் 67 சொல்லப்பட்டபடி என்ன பண்ணப்பட்டிருக்கோம், நமக்கு we should always have that. சங்கீதம் 69, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. எப்பொழுதும் நம்முடைய தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வீடு, நித்திய வீடு, மோட்சம், பரலோக ராஜ்யத்தினுடைய சுதந்திரிப்பை பற்றி தான் சிந்திக்க வேண்டும். இந்த பூமியிலே அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். சத்த பிற்பாடு கிடையாது. இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறோமா, பாவங்கள் அறிக்கை செய்கிறோமா, விட்டு விடுகிறோமா, மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறோமா, தேவனை ஐக்கியப்படும் பரிசுத்த முத்திரை எழுத தேவனை பிள்ளை என்று சொல்லி, அப்போ அந்த நித்திய வாழ்வுக்குள் அப்பொழுது நாம் நுழைகிறோம். தேவனுடைய வீட்டில் வந்துட்டோம். நம்ம வேற இருந்தால் வெளியில் தேவனுடைய வீடு, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமையில் இருக்கிறோம் பாருங்க. அந்த வீட்டை குடித்து பட்சி எப்பொழுதும் நான் தேவனுடைய பிரசுத்தத்தில் வந்துட்டேனா, தேவனுடைய வல்லமைக்குள்ள இருக்கிறேனா, தேவனுடைய வழிநடத்தில் இருக்கிறதா, வெதர் ஐ ஆம் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட், அது மிக முக்கியம். அப்போ இயேசு கிறிஸ்துவினால பிடிக்கப்பட்டவன் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே, இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவன் இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்து தனக்குள்ள எல்லாத்தையும் நீங்க பார்த்துடுவாங்க. அப்போ பாவத்தை விட்டு பரதேசியாக இருந்த தேவனுடைய பிள்ளை என்ற முத்திரை வந்துச்சு. பாவியாக இருந்த பரிசுத்தவான் மாத்திரமல்ல, நீதிமான் என்ற முத்திரை வந்துச்சு. இந்த வீட்டை உலக பிரகாரமான ஆசாபாசம் வச்சுக்கொண்டு உலக வீடுகள், உலக சொத்து சொந்தத்தை பற்றி வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவரை கேட்டுக்கொண்டு பிற்பாடு எனக்கு பரலோக வாழ்வு, நித்திய வாழ்வு கொடுத்தார். தேவனே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. அந்த வீட்டை குறித்து நிச்சயம் இருந்துச்சுன்னா நம்முடைய செயல்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமான செயலாக இருக்கும். அப்போ நம்ம பிறருக்கு நன்மை செய்வதை நாம் வாழ முடியும். பாருங்க, இதை ஏன் செய்ய முடியல என்று பார்க்கிற பொழுது நான் முடிக்க போகிறேன். மிக முக்கியமான வசனம் கடைசியாக நான் சொல்கிறேன் பாருங்க. பிலிப்பியருக்கு நிருபத்தை எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு 2வது அதிகாரம், நிருபத்தில் 2வது அதிகாரம் 13வது வசனம், நம்முடைய சொந்த பலத்தினால் நாம் அவரை பிரியப்படுத்த முடியாது என்பதை மனதில் கொள்க. இப்ப நிறைய பேர் சொந்த பலத்தினால்தான் கெட்டிக்காரத்தனத்தை பயன்படுத்துறாங்க. ரொம்ப கெட்டிக்கார மாதிரி நடந்துக்கிறாங்க. நாங்களாம் அப்படித்தான் சொல்லிட்டு இல்ல. ஓ கெட்டிக்காரத்தனம், ஓ புத்திசாலித்தனம் கிடையாது.
உன்னுடைய பலன் கிடையாது. இட் இஸ் நாட் யுவர் ஸ்ட்ரென்த். பார்த்தீங்களா? அப்போ தேவனை பிரியப்படுத்த முடியாது. மனுஷனை பிரியப்படுத்தலாம், வேற யாராவது பிரியப்படுத்தலாம். நீங்க உலகத்தில் நீங்க எல்லாரையும் பிரியப்படுத்தலாம் எக்ஸப்ட் காட். தேவனை பிரியப்படுத்துவது என்று சொன்னால் அது சொந்த பலத்தினாலே முடியவே முடியாது. ஏனெனில் வசனத்தை பாருங்க, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அவர்தான் he is the person who creates that activity. அந்த விருப்பத்தையும் செய்கையும் நம்முடைய உள்ளத்தில் உண்டாக்குகிறவர் அவர்தான். இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், விசுவாசம் நம்ம விசுவாசம் கிடையாது, எங்களுடைய விசுவாசம் அவர் தான் நமக்கு கொடுக்கணும். கிருபை அவர் நமக்கு கொடுக்கறது தான், இலவசமாக அவர் கொடுக்கறது தான். ஒவ்வொன்றும் பாருங்க, மனம் திரும்புதல் அவரால் தான். அவர் நினைச்சா நம்ம மனம் திரும்ப முடியும். இப்போ இன்றைக்கு நாம் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் வசனம் என்று சொல்கிறது, ஏனெனில் தேவனை தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தினையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும், உம்முடைய சித்தத்தின்படி என்னை மாற்றும், என்னை உருவாக்கும். தேவனே, உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உம்முடைய விருப்பத்தை என்னுள்ள உள்ளத்திலே கொண்டு வா. முக்கியமான காரியங்களை செய்வோம். அது நம்மை சுற்றில் உள்ள மக்களை ரட்சிப்புகளை நடத்துறது தான், அவர் பிரியமாக நடக்கிறது தான், இப்படி பலகீனங்களை சுமக்கிறது தான் என்று சொன்னார். தேவனை நிந்திக்கிற நிந்தைகளை நாம் சுமக்க வேண்டும். அந்த நிந்தைகளை சகித்துக் கொள்வோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாத பூமியில பெருக பண்ணுவார். நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை அமையும். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, நம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறதை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். கடவுளுக்கு பிரியமான வாழ்கிறத ஒரு வாழ்க்கையை நாங்கள் குறிக்கோளாய் வைத்திருந்தால் அதை நாம் எப்படி அடைய வேண்டும் நிபந்தனைகளை கற்றுக்கொண்டோம். அதன் மூலம் வரக்கூடிய பலன்களை கற்றுக்கொண்டோம். அதனுடைய நோக்கங்களை கற்றுக்கொண்டோம். நாங்கள் எமக்கே பிரியமாய் நடுவாமல் உமக்கு பிரியமாய் நடக்க உங்களுடைய நல்ல பரிசுத்த ஆவியான உள்ளத்தில் உங்களுடைய விருப்பத்தையும் உங்களுடைய கைகளையும் உண்டாக்குவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரனே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான்.